ஈரான் மீது தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் அமெரிக்கா அந்நாட்டு போர்க்கப்பலையும் இலங்கை அருகே தாக்கி அழித்துள்ளது. கப்பலில் இருந்த சுமார் 140 வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் நாட்டு கப்பலை தெற்கு இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்கா தாக்கி அடித்த பரபரப்பு காட்சிகளை இவை. மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பதிலடியாக ஈரானும் சண்டையிட்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் நடைபெற்ற மிலன் 2026 சர்வதேச கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்ற ஈரானின் ஐரிஸ் தேனா போர்க்கப்பல் விசாகப்பட்டினத்தில் இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. இலங்கையின் காலே துறைமுகத்தில் இருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த இந்த மௌஜ் ரக போர்க்கப்பலை கொக்கை போல காத்திருந்து நோட்டமிட்ட அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நேற்று தாக்கி அடித்தது. கடலுக்கு அடியில் பதுங்கியிருந்த நீர்மூழ்கி கப்பல் ஈரான் கப்பலை தாக்கி அடித்ததில் 85க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இலங்கை கடற்படையினரின் உதவி உள்ளிட்டவற்றால் 30க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை எனவும் கூறப்படுகிறது. ஈரான் போர் எங்கோ தொலைதூரத்தில் நடப்பதாக எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் அதன் தாக்கம் பக்கத்தில் இருக்கும் இலங்கை வரைக்கும் வந்துவிட்ட அபாயத்தை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது அமெரிக்காவின் இந்த தாக்குதல் சம்பவம். இந்நிலையில் ஈரானின் மொத்த வான்பரப்பும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டதாக அமெரிக்கா மார்தட்டியுள்ளது. Starting last night and to be completed in a few days, in under a week, the two most powerful air forces in the world will have complete control of Iranian skies, uncontested airspace. I hope all the folks watching understand what uncontested airspace and complete control means. இதனிடையே ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஏவுகணைகளை வீசி மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. ஈரானின் 20 கப்பல்களை இதுவரை தாக்கி அடித்துள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது.